அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, திருமணத்தின் போது திருமண தம்பதிகளை வாழ்த்துவதற்காக என்ன செய்வாங்கன்னா அல்லிஃப் பைனஹுமா என்ற இந்த துவா ஓதப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த கரிசமணி கட்டக்கூடிய பிதஅத்தும் அரங்கேறுகிறது. இது எல்லா திருமணங்கள்லையும் அதற்கென்று என்ன செய்வாங்கன்னா பிரசித்தி பெற்ற ஆலிம்களை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன செய்வாங்க, திருமணங்களில் ஓதுவாங்க. ஓதும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வரும். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி இணைந்து வாழ்ந்தார்களோ அதுபோன்று இவ்விருவரையும் இறைவா நீ இணைத்து வைப்பாயாக அப்படின்ற அந்த துவா அது வரிசையாக வரும். அதில் வந்து லாஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன அலி வ ஃபாத்திமா அப்படின்ட்டு வரும். அது ஓதும் போது என்ன செய்வாங்கன்னா ரெடியாக இருப்பாங்க. எதுக்கு ரெடியாக இருப்பாங்க? கரிசமணியை வச்சுக்கிட்டு அதில் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்கல்ல, வாழ்ந்து கெட்டவங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு சாவர மாதிரி இருக்கும் அந்த கிழவி. அந்த கிழவிகள் அந்த கரிசமணியை கொடுத்து ரொம்ப அப்படி ரெடியாக இருப்பாங்க. அந்த வார்த்தை வரும், அலிவ ஃபாத்திமான்னு வரும். வரும்போது என்ன செய்வாங்கன்னா கட்ட சொல்லுவாங்க. இப்போ கட்டுங்க, இப்போ கட்டுங்கண்டு. இந்த மற்ற சமுதாயத்தில் திருமணம் நடக்கும்ல, மற்ற சமுதாயத்தில் தாலி கட்டுவாங்க. இப்படி தாலி கட்டும் பொழுது மந்திரம் ஓதுவார், ஐயர் மந்திரம் ஓதுவார். மந்திரம் ஓதி கடைசியில் அந்த மந்திரத்தை முடிக்கும் பொழுது அந்த மேலே அடிப்பாங்க பாருங்க, டும் 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 டும்னு அடித்தவனே கட்டு 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 கட்டுன்னு எல்லாரும் அந்த அரிசி கிரிசிலாம் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்வாங்கண்டா திருமணங்கள் நடைபெறுது. இப்படி ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தாங்களா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமண தம்பதிகளை வாழ்த்துவதற்காக வேண்டி ஒரு துவாவை பிரார்த்தனையை சொல்லி தந்தார்கள். ஆனால் இந்த துவாவை சொல்லி தந்தாங்களா, இந்த துவாவுக்கு ஏதாவது சனதாவது இருக்கிறதா, ஏதாவது ஹதீஸாவது இருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே கிடையாது. சும்மா இவர்களாக என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு வாதத்துக்கு இந்த துவாவை சொல்லலாம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கூட இது வந்து ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு துவாவும் கிடையாது. மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு துவாவா என்று நீங்கள் அதை ஆய்வு செய்து பார்த்தால் உண்மையிலேயே மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு துவாவே இல்லை. அவங்கள வந்து நாசமாக்கக்கூடிய ஒரு துவா. அந்த துவாவில் என்னெல்லாம் வருது? ஒரு பெரிய ஒரு இமாமை கூட்டிகிட்டு வந்தாங்களாம், எங்கேருந்து? காஷ்மீர்லேருந்து. அவர் வந்து இந்த துவாவை சொன்னார்னு சொன்னால் அந்த மணமக்கள் பிரிஞ்சு போனதே கிடையாதாம். அந்த மணமக்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்த மாதிரி வேறு யாரும் வாழ்ந்ததே கிடையாதாம். அப்படி ஒரு சக்தி அவருக்கு இருக்கான். அப்படி யாருக்கும் சக்தி கிடையாது. அந்த மாதிரிலாம் யாருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றல் கொடுக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் நடந்த எத்தனையோ திருமணங்கள் விவாகரத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்த திருமணங்கள் எத்தனையோ திருமணங்கள் வந்து ஒரு பெண்மணி வர்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு என் கணவரை பிடிக்கல, எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்குறாங்க? அவர்கிட்ட இல்லற வாழ்க்கை சரியில்லை. இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களிலேயே அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையிலேயே நடந்த திருமணங்கள் கூட ரத்தில் வந்து முடிஞ்சிருக்கிறது. இவர் யாராம்? பெரிய இவர் துவா செஞ்சால் அது பிரிஞ்சதே கிடையாதான். அப்படி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து துவா செஞ்சு அல்லி பைனஹுமாலாம் ஓதி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா மாப்பிள்ளை முழிச்சு பார்க்குறாரு, பொண்ணை காணோம். எங்கடான்னு தேடுறாங்க, யார் கூட ஓடி போயிடுச்சு. போய் அஜரத்தில் போய் கேட்டிருக்கிறாங்க, எப்பா நீ துவா செஞ்சு வச்சா எந்த பொண்ணாக இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்துருவா, யாராக இருந்தாலும் வாழ்க்கை ஓஹோ ஆகாண்டு ஆயிரும் அப்படின்னு சொன்னியே, உன்னை நம்பி தானே உன்னை காஷ்மீர்லேருந்து காசை போட்டு கூட்டிகிட்டு வந்தோம், இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல ஹாதா அவ்வா மாதிரி வாழ்வாங்கண்டு. ஹாதா அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க வந்து அவங்க சொர்க்கத்திலேருந்து இறக்கி விடப்படும் பொழுது ஒரு பூமியினுடைய இந்த மூலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க வரலாற்று பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மூலையிலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மூலையிலையும் இறக்கி விடப்பட்டாங்களா இல்லையா? அது மாதிரி பிரிஞ்சு போயிருப்பாங்க. பல காலங்களுக்கு பிறகு சேருவாங்க அப்படின்ட்டு இருக்காரு. பல காலங்களுக்கு பிறகுனா எப்போ சேருவாங்க அது சொல்ல முடியாது. 10 வருஷம் கூட ஆகலாம், 50 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு துவாவில் கூட ஒரு அறிவுபூர்வமான துவா கிடையாது. அதில் உள்ள எத்தனையோ வார்த்தைகள், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த யூசுஃப வ ஜுலைஹா, யூசுப் ஜுலைஹா வாழ்ந்ததை போன்று. ஜுலைஹான்றது யாரு? யூசுப் நபியினுடைய மனைவியா? அந்த அஜீஸனுடைய மனைவி, அந்த அரசனுடைய மனைவி. தப்பான முறையில் அடைய வேண்டும் என்று நினைத்தாலே அவளுடைய பெயர் தான் சுலைஹா என்று அவர்கள் வரலாற்றிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணை
அந்த பெண் வந்து தன்னுடைய கணவர் அஜீஸை புலா விட்டுட்டு யூசுப் நபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வாழணுமா? இந்த பொண்ணு புது பொண்ணு போய் கல்யாணம் முடிச்சிருக்குது. இந்த பொண்ணு எப்படி வாழணுமா? இப்போ கல்யாணம் முடியிருக்கிற அந்த கணவனை தலாக் பண்ணிட்டு கூலா விட்டுட்டு வேற பொண்ணோட போய் வாழணும் அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் ஒரு அர்த்தமற்ற இந்த மாதிரியான ஒரு துவாவை பிரார்த்தித்து மணமக்களை வாழ்த்துகிறார்கள். இது குடும்பம் எப்படி வழங்குமா? இதை சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லவே இல்லை. ரசூலா சொல்லி தந்தாங்க பாரக்கல்லாஹு லக்க, இது மட்டும் கூட சொல்லலாம். அல்லது பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக்க ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்களுக்கு பரக்கத்தை கேட்டாங்க. ரசூலா அவங்களுக்கு பரக்கத்தை கொடு, அவங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலையும் சேர்த்து வை என்று ரசூலா கேட்டாங்களே. இதைத்தான் நாம் செய்யணுமே தவிர இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது. கரிசமணி என்று கட்டுறாங்க, அதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம். இதை விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.